இப்படியே ஒரு கஸ்டமர் கிட்டேயும் திருட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒரு நாள் ஒரு ஃபேமிலியை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது அந்த ஃபேமிலியை ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியோட வீட்டுக்குள்ளே வந்து திருடலான்னு பார்க்கும்போது அவங்க பாட்டி தாத்தா உள்ளே இருக்கிறது தெரியாமல் உள்ளே வந்துடுவார். அப்படியே எல்லாரும் இதை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் இவரை ஒப்படைச்சிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒப்படைச்சோன்னே இவர் எதுவுமே பேசாமல் இருக்கிறனால அவரை 2 வாரம் ஜெயிலில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. இவங்க அம்மாவும் பையனும் இன்னொரு பக்கம் இவரை காணோன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னொரு புதுசாக ஒரு எஸ்பி வந்திருப்பார். அங்கே வந்து எல்லாரோட பேரும் இருக்குது, இவரோட பேர் மட்டும் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது அவர் 2 வாரமாக வாயே திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் இருக்கும். அந்த ஸ்கூலுக்கு போய் பிரின்சிபல் மேம் கிட்டே போயிட்டு கேட்பாரு இவர் யார் அப்படி இவரோட அட்ரஸையும் வாங்கிடுவார். அவங்க அம்மா கிட்ட போய் பேசுவார், உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்கும்போது அவரை காணோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை தேடி போவார். பையனை தேடி போகும்போது அவர் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுவானா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறாரு. அப்படி செக் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னான். ஆனால் என்னோட அப்பா மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அந்த பையன் கேட்டோடனே அவங்க அப்பாவுக்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா அழுது என் பையனோட ஃபீஸ்க்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன், என் பையன்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி காலில் விழுகிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்கார் அவரோட ஃப்ரீ டைமில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு டியூஷன் மாதிரி. அதனால் அந்த பையனும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடறான். நல்லா படிக்க ஆரம்பிச்சு மாடல் எக்ஸாம்லையும் டாப்பராகவும் வந்துடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பேரண்ட்ஸ்லாம் இந்த போலீஸ்கார்கிட்ட தான் இந்த பையன் டியூஷன் படிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு என்னோட பசங்களுக்கும் நீங்கள் தான் டியூஷன் சொல்லித்தரணும், அவங்களுக்காக நீங்கள் வந்து சொல்லித்தரணுன்ற மாதிரி பேசுவாங்க. அப்போது அந்த போலீஸ்கார் வந்து நான் வந்து சொல்லித்தர முடியாது, உங்கள் பசங்களை வேணால் எனக்கிட்ட அனுப்புங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த போலீஸ்கார் அவங்க அம்மாட்டையும் அந்த பையன்கிட்டையும் அவரோட இருக்கிற இடத்த உண்மையாகவே காமிச்சிடுறாரு. இதை இவனோட படிக்கிற இன்னொரு பையனோட அப்பா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்கூலில் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். உனக்கு இங்கே சீட் கிடையாது, இனிமேல் நீ எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்கள் அப்பா தானே தப்பு பண்ணாரு, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாரு, நான் எப்படி இதுக்கு பண்ண முடியும், நான் கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் பெரிய டாப்பராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறான். அதுக்கு அந்த பிரின்சிபல் மேம் நீ படி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதே மாதிரி அவனும் நல்லபடியாக படித்து அந்த ஸ்கூல்லேயே பெரிய டாப்பராக வந்து அந்த மேம் கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை நல்லா கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க.